வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூசணிக்காவும் பலாக்கொட்டையும் போட்டு குழம்புங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவும் பலாக்கொட்டையும் சேர்த்து, பலாக்கொட்டை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருந்தாங்க, பூசணிக்காய் வேக வைக்கல, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வதக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேங்க. இப்போ ரெண்டுமே வெந்துருச்சு. இப்போ இது கூட மட்டன் குழம்பு கரைக்கிற மாதிரி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாத்தையும் வறுத்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க. பூண்டு, இஞ்சி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. மட்டன் குழம்புக்கு நம்ம பூண்டு, இஞ்சி சேர்ப்போம், இதுக்கு அது சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலாலாம் அரைச்சி உப்பு சேர்ந்து கலந்து வச்சுருந்தேன், அதை இந்த குழம்போடு சேர்த்து கலந்து விட்டேங்க. இந்த குழம்பு கொதித்து வந்ததும் நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு இந்த வெண்பூசணி ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட் நிறைய இருக்குங்க. ஜூஸாக எம்டி ஸ்டமக்கில் குடிக்க சொல்கிறாங்க, அதுக்காக வாங்கி வச்சது தான். நான் அதில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கேன். தயிர் சேர்த்தும் வைப்பேன் நான். இது பலாக்கொட்டையும் கொஞ்சம் இருந்ததுனால ரெண்டும் சேர்ந்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ.